ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதி 69 படத்தை பத்தி பேசியிருக்காரு. அதாவது சிங்கப்பூர் சலூன் படத்துல அரவிந்த் சாமி அவர்களுடைய கேரக்டர் கடவுள் போல வர்ற மாதிரி ரியல் லைஃப்ல அந்த மாதிரி மனிதர்களை மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்மையா ஒரு உழைப்பை போட்டா நம்ம மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சில பேர் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சூர்யா 45 படம் கிடைச்சதா இருக்கட்டும், தென் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் 2 முறை கதை சொல்லியிருக்கேன். 2 தடவையும் அது படமா கன்வெர்ட் ஆகலனா கூட என்னோட கதையை ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணாரு தளபதி. 2 தடவையுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஈவன் தளபதி 69 படத்துக்காக அவர்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. இன்னும் 15 to 20 இயக்குனர் கதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் அப்போ ஜஸ்ட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த வாரமே என்ன வர சொல்லி கதை கேட்டாரு. அடுத்த ஒரு வாரத்திலேயே நான் திரும்ப போய் தளபதியை மீட் பண்ணேன். நெக்ஸ்ட் இன்னும் 1 வீக்ல என்ன திரும்பவும் கூப்பிட்டாரு. ஸோ நான் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு இது வரைக்கும் படம் பண்ணல, பட் நான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன நம்பி கூப்பிட்டாரு. ஸோ படம் நடக்கலன்னா கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா நிகழ்வா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய மனிதர்கள் இருக்காங்க. இதுல தளபதி அண்ட் சூர்யால ரொம்ப பாப்புலர். இவங்கள உங்களுக்கு தெரியும், அதனால அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தளபதிக்கு நான் 2 முறை கதை சொல்லியிருக்கேன். 2021ல சொன்ன கதை ஒரு மிகப்பெரிய ஐடியா. நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்லயே ஷூட் போகணும்னு சொன்னப்போ என்னால அது பண்ண முடியல. ஏன்னா ஒரு 7-8 மாசம் எழுதுனாதான் எனக்கு அதுல கான்பிடன்ஸ் வரும். பட் ஆனா திரும்ப இந்த வருஷம் மீட் பண்ணி தளபதி 69 படத்துக்காக கதை சொன்னேன். அவருக்கு கதை பிடிச்சி போயிட்டு திரும்பவும் 2 வாட்டி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஆனா இது தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதுனாலையும் தென் இன்னும் ஒரு 2-3 காரணங்களால இது நடக்காம போயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் டைம் மிஸ் ஆனப்போ நான் வருத்தப்பட்டேன். அதாவது நம்ம பெரிய ஐடியாவா சொல்லாம சின்னதா ஏதாவது சொல்லியிருக்கலாமோன்னு. பட் இந்த டைம் என்னோட டீம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. பட் எனக்கு பெருசா வருத்தம் இல்ல. ஏன்னா தளபதி இந்த ஸ்டோரியை பயங்கர பாசிட்டிவா ரிசீவ் பண்ணாரு. அண்ட் 2வது 3வது மீட்டிங் அப்போ கதை இன்னும் பயங்கரமா மெருகேறிச்சு. ஸோ படம் பண்ண முடியலன்னா கூட இது ஒரு சந்தோஷமான நிகழ்வா தான் இருந்துச்சு. அண்ட் சூர்யா 45 படம் கமிட் ஆன உடனே தளபதிக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணி சொன்னேன். ஸோ அவர் எனக்கு ஹாப்பியா விஷ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி தளபதி 69 படம் மிஸ் ஆனதை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இவரு பேசுறதெல்லாம் பார்த்தா சூர்யா 45 கதை அந்த கதை மாதிரி தான் தெரியுது. பட் ஏன் ஒரு இன்டர்வியூல கூட அதை கேட்க மாட்டாங்கன்னு தெரியல. அதாவது தளபதிக்கு சொன்ன கதை தான் சூர்யா 45 அப்படின்னு. அண்ட் சூர்யா அவர்கள் பல வருஷங்களுக்கு அப்புறமா கதை கேட்ட உடனே ஓகே சொன்ன படம் இதுதான் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்றாரு. ஸோ அப்போ கன்ஃபார்மா தளபதி கேட்ட கதையா தான் இருக்கும். ஆனா தளபதிக்கு பயங்கரமா கதை பிடிச்சி கிட்டத்தட்ட தளபதி 69 பண்ற மாதிரி அந்த கதை இருந்திருக்குன்னா கண்டிப்பா அது நல்லா தான் இருந்திருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் இன்னொரு கதை எழுதி அதை சூர்யா அவர்களுக்கு சொல்றதுக்கு டைம்லாம் இல்ல. அதனால மோஸ்ட்லி சூர்யா 45 தளபதிக்கு சொன்ன கதை தான். அப்போ சூர்யா 45 கண்டிப்பா ஒரு வெற்றி படமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி தளபதிக்கு மிஸ் ஆன கதைகள் சூர்யா அவர்கள் அதை பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. காக்க காக்க, சிங்கம், முன்னெண்ணத்தின் இந்த மாதிரி நிறைய படங்களை ரெஃபரன்ஸா சொல்லலாம். அசல் கோலர் அவர்கள் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல தளபதி 69 படத்தோட ஓபனிங் சாங்கை நீங்க எழுதியிருக்கீங்களாமே, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, அதை பத்தி என்னால இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது. பட் விஜய் அண்ணாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் லியோ படத்துல நான் ரெடி தான் சாங் எழுதினப்பவே தளபதியை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பட் மீட் பண்ண முடியாம மிஸ் பண்ணிட்டேன். பட் இப்ப சீக்கிரமாவே மீட் பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் தளபதி பேசின அந்த போல்ட்னஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நிறைய பேர் பேச தயங்குற விஷயத்த ரொம்பவே தைரியமா பேசியிருந்தாரு. ஸோ அவரோட கான்பிடன்ஸை நான் பயங்கரமா அட்மிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் அசல் கொலர் அவர்கள் 2K கிட்ஸுக்கு இடையில பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்காரு. என்ன சாங் போட்டாலும் வைரல் ஆகுது. ரீசெண்டா யார் அந்த பையன் அந்த சாங்கும் பயங்கர வைரல். ஸோ தளபதி 69 படத்தோட சாங்ஸுமே பயங்கரமா வைரல் ஆகும். லியோ படத்துல உள்ள நாரடி சாங்ல ஒரு நடுவுல ஒரு ரேப் போர்ஷனை மட்டும்தான் எழுதியிருப்பாரு. அண்ட் அந்த ரேப் போர்ஷன் பயங்கரமா இட்டு வழக்கமான பாடலை மாத்தினது அந்த ரேப் போர்ஷன் தான். ஸோ தளபதி 69 படத்தோட சாங்ஸ்லயும் அதே போல ரேப் போர்ஷனை மட்டும் எழுதியிருக்காரா இல்ல ஃபுல் சாங்ஸையும் எழுதியிருக்காரான்றது தெரியல. அண்ட் அனிருத் அவர்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஹாப்பினிங்கா இருக்கிற டேலண்டோட கொலாபரேட் பண்ணுவாரு. எதிர்நீச்சல் அண்ட் கத்தியோட ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இப்ப அசல் கோலரா இருக்கட்டும், 2 பேருமே செம்ம டேலண்டடு. ரீசெண்டா ஹரி ஜெயராஜ் அவர்கள் அதே மாதிரி பால்டப்பா அப்படின்ற ஒரு டேலண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அனிருத் அவர்கள் இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணா இன்னமும் பயங்கரமா இருக்கும். ஓகே நண்பா, தளபதி 69 படத்துல அசல் கோலர் அவர்கள் எழுதியிருக்கிற சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி 69 படத்தோட ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா நடந்துட்டு
இருக்கு. அதாவது சென்னை பனையூர்ல இருக்கிற ABIT காலேஜ்ல தான் தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சென்னை சைடுல ஷூட் பண்ணிட்டு இருக்கிற சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்ல எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். பட் ஆனா தளபதிக்கு அரசியல் ரீதியா வேகப்பட்ட வேலை இருக்கிறதுனால கண்டிப்பா சென்னையில இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப சென்னையிலேயே செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. தளபதி ஒவ்வொரு நாளும் கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. சோ அதர் ஸ்டேட்ல ஷூட்டிங் வச்சா செட் ஆகாது அப்படின்றதுக்காக தளபதி தான் பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அண்ட் இது மட்டும் இல்லாம டைரக்டர் H. வினோத் அவர்களுக்கு தளபதி ஒரு முக்கியமான கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காராம். அதாவது ஜனவரி எண்டுக்குள்ள தளபதியோட எல்லா சீன்ஸுமே பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடிக்க சொல்லியிருக்காராம். ஏன்னா பிப்ரவரி மாசத்துல தளபதி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊருக்கும் பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போக போறாராம். அதனால மின்னல் வேகத்துல இந்த தளபதி 69 படத்தோட ஷூட்டிங்கை முடிக்கணும் அப்படின்ட்டு தளபதி உறுதியா இருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிலீஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ தளபதியோட அரசியலுக்கு ஏற்ற மாதிரி தளபதி 69 படத்தோட டைட்டிலும் இருக்குன்ற மாதிரி மக்கள் மத்தியில பயங்கரமா எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம SS யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.